வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு பதில் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் எதிர்பார்த்த அல்லது யாராலும் எதிர்பார்க்க முடியாத இரண்டு அர்த்தங்களிலும் பொருள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கூட்டணி தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் சென்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியோடு சேர்ந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் இது கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் என்று பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா அல்லது ஆட்சியை இறக்குவதற்காக, அதிமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக ஒரு காலத்தின் கட்டாயமான கூட்டணியா? இது உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கு மையப்புள்ளியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு இளங்கோவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைய கேள்விக்கு நம்ம கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கூட்டணி பாருங்க. திமுகவை அதிமுகவை இரண்டையும் ஒரே தரத்தில் வைத்து விமர்சனம் செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் இன்று திமுக பக்கம் சாய்ந்திருக்கிறது. நேற்று வரை நீங்கள் சொன்ன கூற்றுகள் எல்லாம் பொய்யோ, சந்தர்ப்பவாதமோ, அரசியலுக்காக ஓட்டுக்காக செய்யப்பட்ட விஷயமோ, சமரசங்கள் இல்லாத இளங்கோவன் என்ற பெயரை தகர்க்கக்கூடிய விஷயமோ என்ற கேள்வி நாம் எழவில்லையா? நீங்க சொல்றீங்க அதிமுகவையும் திமுகவையும் சமமாக விமர்சித்தேன் என்று. நான் பதவியேற்றுவதில் கடந்த ஒரு 14-15 மாதங்களாக பார்க்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய முழு கவனமும் அதிமுக அரசின் மீதுதான் இருந்தது. ஏனென்றால் மக்கள் எதிர்பார்ப்போடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஜெயலலிதாவுக்கு தந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஜெயலலிதா இந்த தமிழகத்திற்கு எதுவுமே செய்யவில்லையே என்ற கோபம், அதன் காரணமாக என்னுடைய முழு நேரத்தையும் நான் அதிமுகவை விமர்சனம் செய்வதுதான் செலவிட்டேனே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் விமர்சனம் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை என்றால் இந்த காலகட்டத்தில் விமர்சனம் செய்வதற்கு தேவையில்லை என்ற காரணத்தால். ஏனென்றால் இப்போது ஆளுகின்றவர்கள் மக்களுக்கு கேடு செய்கின்றார்கள். அதை மக்களிடம் எடுத்துச் சொல்வதில் தான் என்னுடைய கவனம் இருந்ததை தவிர மற்றவர்களை பற்றி நான் கவலை. அதிமுகவை நீங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தீர்கள். இப்போதில்லை, எப்போதுமே நீங்கள் வந்து மிட் நைட் மசாலா ஆட்சி என்று 91-96 நீங்கள் கடுமையான விமர்சனங்கள் நீங்கள் செய்தவர்கள். அதுல வந்து குறையே இல்லை. நீங்கள் வந்து ஒரு வேகமான உத்வேகமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் திமுகவை நான் விமர்சனம் செய்யவில்லை என்பது எவ்வளவு சரி என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுவிடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக சொன்ன பிறகும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்து கொண்டிருந்த போதும் நீங்கள் பலமுறை சொன்ன விஷயம், இதை எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட், எங்களுக்கு கிடைத்த புத்தாண்டு பொங்கல் பரிசு, நாங்கள் அவர் வெளியேறியதை வரவேற்கிறோம், நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நாங்கள் கூட்டணி அமைப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியோடும் என்றெல்லாம் சொல்லி இன்னும் பல விமர்சனங்களை நான் முன்வைக்க முடியும். அதை நான் திரும்பி ரீகால் பண்ண விரும்பல. திமுகவையும் அதே தரத்தில் விமர்சித்தீர்கள் என்பதும் அதிமுக திமுக அல்லாமல் ஒரு அணி அமைக்க முயற்சி செய்வீர்கள் என்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் திரு விஜயகாந்த் உங்களுடைய அணிக்கு வர வேண்டும் என்றும் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க முடியும். அதாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஆளுகின்றவர்கள் மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்யவில்லை என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து அவர்களை விமர்சித்து வருகின்றேன். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் விமர்சித்தேன் என்று சொல்கின்றேன். எப்போது விமர்சித்தேன் என்றால் காங்கிரஸை எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்ததோ அப்போதெல்லாம் நான் விமர்சனம் செய்திருக்கின்றேன். அது ஒரு புறம் இருக்கட்டும், நான் விமர்சனம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நம்மளுக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஒரு நல்ல ஆட்சி தேவை தமிழகத்தில். ஏனென்றால் கடந்த 5 வருடமாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றப்பட்ட மக்களாக தமிழக மக்கள் இருக்கின்றார். ஏனென்றால் ஜெயலலிதா பெற்ற வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல, மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, கணவன் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடியவர், எனக்கு மக்கள் தான் குடும்பம் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர். இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, மாறாக லஞ்ச லாவண்யம் என்பது தலைவிரித்து ஆடியது என்பது எந்த மாநிலத்தையும் விட இந்த மாநிலத்தில் இப்போது ஜெயலலிதா ஆட்சியில் தான் அதிகம் என்று. ஆகவே அதை சொல்ல வேண்டிய கடமை என்பது எனக்கு இருந்தது, அதை சொல்றேன். அதிமுக அரசை வீழ்த்தணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சியோட பிரதான நோக்கம், அதுல எந்த குறையும் காண முடியாது. ஆனால் அதற்கு யாரோடு கூட்டு என்று கேள்வி வரும்போது மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளும் எங்கள் தோளில் ஏறி இருந்தார்கள், இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நீ முதலமைச்சர் என்றால் நான் துணை முதலமைச்சர், நீ உள்துறை என்றால் நான் நிதித்துறை, உனக்கு ஒரு நாற்காலி அருகே எனக்கு ஒரு நாற்காலி, இதையெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடப்பட்ட ஒரு சமிகையாக கூட கொள்ளலாம், எச்சரிக்கையாக மிரட்டலாம் நான் சொல்ல சமிகையாக கொள்ளலாம். அந்த அத்தனையும் விட்டு எந்த பேரமும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணி சேர்றதுன்னு சொல்லும்போது இது ஒரு சமரசம் அப்படிங்கறத தாண்டி ஒரு சந்தர்ப்பவாதங்கிற விமர்சனம் வரும்ல? இல்லை, கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நான் சொன்னவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை.
ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எது முக்கியம் என்று சொன்னால், இருக்கின்ற இந்த அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். கலைஞர் அவர்கள் தான் எங்களை முதலில் வாருங்கள் என்று அழைத்தார். நாங்களும் மேலிட முடிவு செய்து இப்போது பேசி முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே நான் முதலில் பேசிய விஷயங்கள் என்பது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் பேசியது. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும், தமிழக மக்களை லஞ்ச லாவண்ய ஆட்சியினுடைய இரும்பு பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு முன்னிருக்கின்றதை ஒழிய மற்ற விஷயங்களை நாங்கள் பெரிதாக கொள்ளவில்லை. சூழ்நிலைக்கேற்ப என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதுதான் அரசியல் விமர்சனங்கள் மத்தியில சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப சந்தர்ப்பவாதமான முடிவு என்று பார்க்கப்படும். நீங்கள் ஒரு கொள்கையில திடமாக இருப்பவர்களானால் உங்களை நம்பி மக்கள் வாக்களிப்பாங்க. இல்ல இவர் கொண்ட கொள்கையில உறுதியா இருக்கிறார், நேற்று ஒன்று சொல்றாரு, இன்று ஒன்று சொல்றாரு, நாளைக்கு ஒன்று சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த கிரெடிபிலிட்டி, இந்த கட்சியின் மீதும் அந்த தலைவர் மீதுமான நம்பகத்தன்மை எப்படி இருக்க முடியும்? நீங்கள் மனிதன் என்பவனுக்கே என்ன மரியாதை விலங்குகளை விட்டு மனிதனை தனியாக ஏன் பார்க்கின்றோம் என்றால், மனிதனுடைய சிந்தனை, எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தனை வளர வளர நேற்று சொல்றது சரியாக இல்லை, இன்று சொல்வது சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்ல வேண்டும். நீங்கள் தந்தை பெரியாரை எடுத்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ தலைவர்கள் முன்பு சொன்ன கருத்தை மாறி பின்னால் கருத்து சொல்லி இருக்கின்றார். சோ திராவிட முன்னேற்ற கழகம் பற்றி திரு இளங்கோவன் இதற்கு முன்னால் செய்த விமர்சனங்கள் எல்லாம் தவறு என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் காங்கிரஸை விமர்சித்த போது நான் விமர்சித்தேன். அந்த சூழ்நிலையில் நான் சொன்னது அன்றைக்கு எனக்கு ஏற்புடையதாக இருந்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கிறது. முல்லை முள்ளால் எடுப்பது மாதிரி. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முல்லை நகம் நீட்டமாக இருந்தால் நகத்தில் கூட முல்லை எடுக்க முடியும். நீங்க இன்னொருத்தர் கூட துணை போகும்போது இந்த கேள்வி வருது. நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க நகல் நீட்டமா இருக்கு, உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. நீங்கள் யதார்த்தமான விஷயத்தை கேட்கின்றீர்கள். காங்கிரஸ் தனித்து நின்று ஜெயலலிதாவை தோற்கடிக்க முடியாது. எங்களுக்கு ஜெயலலிதாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதனால்தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய கட்சி, அது மட்டுமல்ல மதச்சார்பற்ற கட்சி என்ற முறையில் நாங்கள் அதோடு சேர்ந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஒத்து போகுதுன்னு சொல்லுங்க. அதிமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பது தவிர ராஜீவ் கொலையாளிகளை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் சொல்லுவீர்களா? தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் தனித்தமிழ் ஈழம் வேண்டும் என்று சொல்லுவீர்களா? மத்திய அரசுடைய திட்டங்கள் கெயிலிருந்து மீத்தேனிலிருந்து அணுவிலிருந்து எல்லாமே வேண்டும் நீங்கள் சொல்லுவீர்கள், அவர்கள் சொல்வார்களா? அணுசக்தி ஒப்பந்தம் கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வீர்களா? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு வேண்டும் நீங்கள் சொல்வீர்கள், அவர்கள் சொல்வார்களா? எந்த கொள்கையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது? நீங்கள் இன்றைக்கு தேவைப்படுகின்ற மக்களுக்கு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய விஷயம் ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஏனென்றால் தேர்தல். இதுதான் கொள்கையா? கொள்கை என்பது இது ஒரு நோக்கம், இது ஒரு அஜெண்டா இல்லை. கொள்கை பாலிசியாக முடியாது. கொள்கை என்பது இந்த தேர்தலுடைய அஜெண்டா ஜெயலலிதா ஆட்சியை வீழ்த்துவது புரிந்து கொள்ள முடிகிறது. அஜெண்டா வேறு, பாலிசி வேறு. நோக்கமும் கொள்கையும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நீங்கள் யாருமே எல்லா கொள்கையிலும் உடன்பாடு கொண்டவர்களாக இருக்க முடியாது. மதச்சார்பற்ற தன்மையில் நாங்களும் திமுகவும் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு நினைவு இருக்குமே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திமுக காங்கிரஸோடு நாங்கள் திரும்பவும் கூட்டணி வைக்க வேண்டுமானால் அவர்கள் தங்களுடைய மதச்சார்புடைய தன்மையிலிருந்து திமுக காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று திமுக தலைவர் உங்களை மதச்சார்புடைய கட்சி என்று அது அவர் சொல்லி இருக்கலாம். அது வேறு விஷயம். எத்தனையோ பேர் சொல்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மதச்சார்பற்ற தன்மையில் செக்யூலரிசத்தில் நாங்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் எப்போதும் பண்ணியது கிடையாது. எங்களை விமர்சனம் செய்யும் போது பல கருத்துக்களை அவர்கள் சொல்லலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் மதச்சார்பற்ற சக்தி, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மதச்சார்பற்ற ஒரு இயக்கம் என்று நினைக்கின்றோம். அதுதான் முக்கியமான கொள்கை. அதிலே நாங்கள் ஒன்றுபடுகின்றோம். எல்லா கொள்கைகளையும் ஒன்றுபட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நம்முடைய சொந்த உடன்பாடு இருக்கு. நம்முடைய சொந்த உடலிலேயே இருக்கின்ற இரண்டு கைகளிலும் விரல்கள் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஆகவே முக்கியமான கொள்கை என்பது உயிர் கொள்கை என்பது மதச்சார்பற்ற அந்த கொள்கையில் நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் உடன்பட்டவர்களாக இருக்கின்றோம். தமிழகத்தை ஆளுகின்ற தீய சக்தியாக இருக்கின்ற ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். ஆகவே இந்த ரெண்டு விஷயமே போதும் நாங்கள் கூட்டணி சேருவதற்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதச்சார்பற்ற இயக்கம் என்பதில் நீங்கள் ஒரு முழுமையான நிறைவு. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகுதான் பாஜகவோடு சேர்ந்தது.
திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணியில் இருக்கும்போதுதான் குஜராத்தில் கலவரம் நடந்தது. குஜராத்துடைய கலவரம் பற்றி கேட்கப்பட்ட போது அப்போது முதலமைச்சராக அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் அது அந்த மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதச்சார்பற்ற இயக்கம் என்று காங்கிரஸ் முழுமையாக நம்புகிறது. முழுமையாக நம்புகின்றோம். நீங்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேர்ந்தது யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வது போல சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்காக அவரை நாம் மத சார்புள்ள ஒரு இயக்கம் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டது என்பது தவறு என்பதுதான் என்னுடைய எண்ணம். இதே திமுக தலைவர் மதச்சார்பற்ற என்ற ஒரு சொல்லே இருக்க முடியாது, மத நல்லிணக்கம் என்ற சொல்தான் இருக்க முடியும் என்று சொன்னார். மதச்சார்பற்ற எனக்கு பெரிய நான் ஒன்றும் தமிழிலே பெரிய மேதாவி கிடையாது. இல்ல மதச்சார்பற்ற வார்த்தையே சரியில்லை என்று சொன்னார். மதச்சார்பற்ற மத நல்லிணக்கம் எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம். என்ன அர்த்தம் என்றால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம். மக்கள் நல கூட்டு இயக்கம் தனி அணி கண்டிருக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி தனி அணி கண்டிருக்கிறது, நாம் தமிழர் இயக்கம் கூட பல இயக்கங்கள் சக்திக்கு உட்பட்டதோ மிகைப்பட்டதோ ஜெயிக்கிறாங்களோ அவர் தான் சேர்த்தா சொல்றேன். அவர்தான் நாம் தமிழரா? ஆமா. சோ நான் என்ன சொல்றேன்னா இவங்க எல்லாம் சக்திக்கு உட்பட்டதோ இல்லையோ அவர் எல்லாருமே இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு இயக்கம் காண வேண்டும் என்று கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் உங்களுடைய தோள் மேல் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் நீங்க அவர்களுக்கு தோள் கொடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்வது வேறு. ஆனால் தோற்கடிக்க எப்படி படைபலத்தை சேர்த்து மிகப்பெரிய முயற்சி செய்கின்றோம், தோற்கடிக்கக்கூடிய சக்தி எது என்பது வேறு. வைகோ சொல்கின்றார், மற்றவர்கள் சொல்கிறார், அவங்களால அதிமுகவை தோற்கடிக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் அதிமுகவுடன் பேசி ஒரு ரகசிய பின்னணியில் அதிமுகவிற்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நால்வரடி கூடியிருக்கின்றது. அந்த நால்வரடியை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையும் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சாதாரண ஒரு குண்டத்துக்கு போட்டு நால்வரணி கூட்டணி உடையும் மக்கள் கூட்டணி உடையும் சொல்ல போறீங்க. நீங்கள் உடையும் சொல்வதா பிரிதல் சொல்வதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. கம்யூனிஸ்டுகள் நீங்க வேணா பாருங்க, இந்த ஒரு மாசம் இருக்குல்ல தேர்தலுக்கு 2 கம்யூனிஸ்ட் கட்சியும், ஏனென்றால் அவர்கள் ஜெயலலிதாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதிலே எங்களை போல் அவர்களும் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்ப ஏன் நீங்க விடுதலை சிறுத்தையிலையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு வச்சிருக்கீங்க? நீங்கள் மறுமலர்ச்சி இப்போ நீங்க கம்யூனிஸ்டா கூட தொழிற்சங்கங்கள் அது இது ஜனங்க கிட்ட ஒரு மரியாதை இருக்கின்றது, ஓட்டு வங்கி இருக்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் மற்றவர்களை பற்றி என்னால் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வைகோ அதிமுகவையோ திமுகவையோ தோக்கடிச்சுட்டு வர முடியும்னு நினைக்கிறாரா? இல்ல நான் சொல்றேன், உங்களுக்கு இடதுசாரி இயக்கங்கள் உங்களோட சேர்ந்து சொல்லி சொல்றீங்க இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, அது போலவே ஏன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் உங்களோட சேரக்கூடாது? ஏன் விடுதலை சிறுத்தைகள் உங்களோட சேரக்கூடாது? நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 4 பேரும் 4 விதமாக பிரிவார்கள் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். நான் 4 பேரும் 2 விதமாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் 4 பேரும் ஒன்றுபட்டு இருப்பாங்க தான் நம்புறேன். நீங்க தான் இந்த பக்கம் வருவாங்க சொல்லி சொல்றீங்க. உங்களுடைய கூட்டணியில உங்களுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி திரு காதர் மொய்தீன் அவர்கள் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கூட்டணி இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஒரு முஸ்லீம் லீக் அப்படின்னு பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்களுடைய கூட்டணி இருக்குது. ஆனால் உங்களுடைய கூட்டணியும் உங்களுடைய 2 கட்சிகளும் மதச்சார்பற்ற கட்சிகள் எப்படி இருக்கிறது? அப்ப மதச்சார்பற்ற தன்மை என்பது இந்துக்கள் இல்லாத தன்மை மட்டும்தான். நீங்கள் மொய்தீனை சொல்கின்றீர்கள். அந்த முஸ்லீம் லீக் அவர் பொறுத்தவரையில் என்றைக்கும் இந்துக்களுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்டதில்லை. அவர்களை பொறுத்தவரையில் முஸ்லீம் லீக் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய இந்துக்களையோ மற்ற மதத்தை சார்ந்தவர்களையோ அவர்கள் தாக்கியதும் கிடையாது. நானும் அப்படி சொல்லல, பேசியதும் நானும் அப்படி சொல்லல. நான் சொல்றேன், ஒரு மதம் சார்ந்தே ஒரு இயக்கம் இருக்கும் போது அதை உங்களுடைய கூட்டணியில் வச்சுக்கிட்டு மதச்சார்பற்ற கூட்டணி கேட்கிறேன். பெயரளவில் தான் அதிலே மதம் இருக்கின்றதை ஒழிய அவர்களை பொறுத்தவரையில் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக அவர்கள் எதையும் செய்தார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது, செய்யவும் இல்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி வரை 234 தொகுதியில் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் என்று சொன்னதும், டெல்லியில வச்சுட்டு ராகுல் காந்தி தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னதும் அப்படி எதேச்சா வாயில தோன்றதுனால சொன்னதா, தொண்டர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொன்னதா, இல்லாட்டி ஒரு திட்டமிடலோட சொன்னதா? நீங்கள் நான் என்ன கருத்து சொன்னேன் என்று ஒரு 4 வரியில் ஒரு கருத்து சொன்னால், முன்னால் இருக்கின்ற 2 வரியையும் கீழே இருக்கின்ற 1 வரியையும் எடுத்துவிட்டு 1 வரியை மாற்றம் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், 234 தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆனால் ஜெயலலிதாவை தோற்கடிப்பதற்கு கூட்டணி தேவை என்ற நிலை வரும்போது மேலிட முடிவு எடுக்கும்.
அதன்படி நாங்கள் செயல்படுவோம் என்றுதான் அதை சொல்லி இதையும் தான் நான் எப்போதும் சொல்லி ராகுல் காந்தி முதலமைச்சரா இருந்தா நீங்க திமுக கூட்டணி அமைச்சா முதலமைச்சராக முடியுமா? இல்ல ராகுல் காந்தி முதலமைச்சராக வருவார் என்று எப்போது நான் சொன்னேன் என்றால் 2 மாதங்களுக்குள்ள 2 மாதம் இல்ல, ஒரு 20 நாளைக்கு முன்னாடிதான் பத்திரிகை நிருபர் என்னை கேட்டார், நீங்கள் சொல்வது போல் தனித்து நின்று 234 தொகுதிகளிலும் நீங்கள் வெற்றி பெற்றால் யார் உங்களுடைய முதலமைச்சர் என்று கேட்டபோது நாங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களைத்தான் விரும்புகின்றோம் என்று சொன்னதை அவர்கள் மேலே சொல்வதையும் கீழே சொல்வதையும் எடுத்து விட்டு நடுவில் சொல்வது வரியை மட்டும் போட்டு விட்டார். சோ காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிடும் பலம் கொண்டதாக இல்லை. தனித்து போட்டியிடுகின்ற பலம் கொண்ட கட்சி தான் நாங்கள். ஆனால் அதிமுகவை வீழ்த்தக்கூடிய முழு பலம் இல்லாத காரணத்தால் தான் திமுகவோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கின்றோம். திமுகவோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலும் போது 63 சட்டமன்ற தொகுதியில் நீங்க வாங்கினீங்க. இந்த முறை 30-35 தொகுதிகளுக்கு மேல அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் சொல்லி அவருடைய திமுகவுடைய முக்கிய பிரமுகர் சொல்லி அவர் பெரிய சர்ச்சையாகி அவர் மன்னிப்பிடம் கேட்கப்பட்டுலாம் வந்தது. 63 தொகுதி கடந்த முறை வாங்க 30-35 மேல் கிடையாது என்ற ஒரு தகவல் சொல்லப்பட காங்கிரசுக்கு இந்த திமுக கூட்டணியில் எத்தனை இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? நீங்கள் எவ்வளவு இடம் கேட்பீர்கள்? 30 இடம் என்று சொன்ன டி.கே.எஸ். இளங்கோவனே மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் என்று நீங்களே சொல்கின்றீர்கள். எங்களை பொறுத்தவரையில் எண்ணிக்கை பெரிது கிடையாது. எண்ணிக்கை என்பது எல்லோருக்கும் ஒரு எண்ணிக்கையை பொறுத்தவரையில் பலவித எண்ணிக்கைகள் பல தேர்தல்களை பார்த்திருக்கின்றோம். 80 தேர்தலிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 110 போட்டியிட்டோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் 40-45 போட்டியிட்டோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 63 தொகுதியில் போட்டியிட்டோம். ஏன் 76 பார்த்தீர்கள் என்று சொன்னால் பாராளுமன்றத்திற்கும் நாடாளுமன்ற சட்டமன்றத்திற்கும் தேர்தல் வந்தபோது சட்டசபையிலே ஒரு சீட்டு கூட நாங்கள் பெறவில்லை. கூட்டணி 10 பாராளுமன்ற சீட்டுகளை வைத்துத்தான் நாளைக்கு இந்த கூட்டணி இருந்தது. ஆகவே எண்ணிக்கை என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுமே தவிர அதனால நீங்க அவ்வளவு வாங்கினீங்க அதனால இத்திருதான் வாங்குவீங்கன்னு சொல்றதெல்லாம் இல்ல. உங்களுக்கு தெரியும் நாங்க எங்களுடைய ஒரே நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் சில முன்பின் சமரசங்கள் செய்ய தயாரா இருக்கோம். உங்களுடைய பெருந்தன்மையை காட்டினாலும் கூட எவ்வளவு வாங்குறீங்க, எவ்வளவு சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது என்பது உங்களுடைய கட்சியுடைய கௌரவம் சார்ந்த விஷயமா இருக்கிறது. நீங்க 15 தொகுதி நானே சொல்லிவிடுவேன் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காதுன்னு. திமுக கூட்டணியில் 15 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுது காங்கிரஸ். நான் சொல்லிடுவேன் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்காதுன்னு சொல்லுவேன். 150 சீட் கொடுக்க போறாங்கன்னா யாருமே சொல்லுவாங்க அது வாய்ப்பே இல்லைன்னு. சோ ஒரு கௌரவமான எண்ணிக்கை ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, இதற்கு மேல் இதற்கு கீழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு என்னவா இருக்கும் நான் கேட்கிறேன். நீங்க சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் பேசி முடிவு பண்ண விஷயத்தை எண்ணிக்கை நீங்க ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்கறீங்க. எண்ணிக்கை என்பது இளங்கோவனும் பாண்டேவும் இந்த இன்டர்வியூல முடிவு பண்ற விஷயம் இல்ல. அது தலைவர்கள் முடிவு பண்றது. நம்ம சில நோக்கங்கள் சொல்றோம்ல, நீங்களே சொன்னாலும் நீங்க என்ன நோக்கங்கள் கேட்டீங்கன்னா நான் ஒரு காங்கிரஸ்காரன், நான் என்ன சொல்லுவேன் 234 கொடுத்தா ரொம்ப சௌரியம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க திமுக ஒரு தோட்டத்தை கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு காங்கிரஸ் எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் நிக்காம எங்களுக்கு வேலை செஞ்சா சௌரியம் அமைச்சோம். அது வேற விஷயம். இப்ப பாஜக இந்த கூட்டணியில வர முடியாது, இது உத்தரவாதமா சொல்ல முடியும். சில விஷயங்கள்லாம் உத்தரவாதமா இருக்கு, இந்த விஷயங்கள் நடக்காது, இந்த விஷயம் நடந்துடும். அதிமுக கூட்டணி சேர வாய்ப்பே இல்ல, பாமக செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சோ சில விஷயங்கள் கான்கிரீட்டா இருக்கு இல்லையா, அதுபோல இத்தனை தொகுதிகளுக்கு கீழங்கிறது கிடையாது, எங்களுடைய கௌரவத்துக்கான இழுக்கு அப்படிங்கிற ஒரு கான்கிரீட்டான ஒரு பேஸ் நம்பர் இருக்கும் இல்லையா. எப்படி 234 என்ற எண்ணிக்கையில் கீழே ஒரு எண்ணிக்கை கிடைக்கும், 234 கீழே ஒரு எண்ணிக்கை இருக்கின்ற மொத்தம் அந்த எண்ணிக்கையில் ஒரு எண்ணிக்கை. இந்த இரண்டு திமுகவும் காங்கிரசும் என்பது ஒரு கொள்கையற்ற கூட்டணி என்று முன்னாள் மத்திய அமைச்சர், காங்கிரசுடைய அமைச்சரவையில் இருந்த மத்திய அமைச்சர் திரு அழகிரி அவர்கள், திமுகவுடைய முன்னாள் அமைப்பு செயலாளராக தென்மண்டல அமைச்சராக இருந்தவர் சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெறாது என்பதெல்லாம் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம், பாப்போம் மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது கொள்கையற்ற கூட்டணி என்று விமர்சனம் செய்தார். அழகிரியை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான், கொஞ்சம் அரசியல் அவருக்கு விஷயங்கள் பத்தாது. அது இல்லாமல் அவருடைய சொந்த காரணங்களால் ஒரு விரக்தியில் இருக்கின்றார். ஒரு விரக்தியில் இருக்கின்ற ஒரு மனிதர் ஒரு வெறுப்பில் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. ராஜீவ் கொலையாளிகள் இருந்து தனியிலத்திலிருந்து பல பிரச்சனைகளை 2 கட்சியிலுமே முற்று முரண்பட்ட ஒரு கட்சிகள். ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று முந்தானேத்து வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. 14 ஆண்டுகள் கடந்து வச்சு வரலாம். நீங்கள் ஒரு கட்சி தான் அது எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ எந்த கொள்கையில் உடன்பாடு இருக்கு, கச்சத்தீவு பிரச்சனை, யூ நேம் இட், நீங்க எந்த பிரச்சனை எடுத்தாலும் எந்த கொள்கையில உடன்பாடு இருக்கு, கொள்கையற்ற கூட்டணி அவர் சொல்றது எப்படி மறுக்க முடியும்? ஒட்டுமொத்தமாக எங்களை பொறுத்தவரையில்
இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதிலே அக்கறையுள்ள கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. உங்களுடைய தோழமை இயக்கமா இருக்கக்கூடிய திமுக ஏற்கலன்றேன், நான் வேற யாரும் ஏற்கிறத விடுங்க, அவங்க ஏற்கல. நீங்க சில கருத்துக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அதற்காக நான் செய்ததை நான் இல்லை என்று சொல்ல முடியும். காங்கிரஸ் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் என்று சொன்னால் இது எதிர்பார்ப்பாக பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி ஈழத்தமிழர்களுக்கு தீமை செய்தது, துரோகம் செய்தது என்று சொன்னால் இது எதிர்பார்ப்பல்ல, இது குற்றச்சாட்டு. அவர்கள் எந்த சூழ்நிலையில் அதை சொன்னார்கள் என்பது வேறு. ஆனால் இதை ஒரு நிலைப்பாட்டை நான் மிக விளக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றேன். திரும்ப திரும்ப காங்கிரசின் மீது சொல்லப்படுகின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்வது திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் சொல்ல உடனே அதை சொல்லக்கூடிய, ஆனால் அது தவறு. காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் தான் உங்களுக்கு முதலிலே சுதந்திரத்துக்கு முன்பே அங்கே இருந்த தமிழர்களுக்கு, மலைவாழ் தமிழர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு 8 மணி நேர வேலை என்பதை உருவாக்கியது காங்கிரஸ் சுதந்திரத்துக்கு முன்பு. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் தமிழர்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலங்கையில் ஒரு ஆட்சி மொழி தாளத்தில் இன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முயற்சி எடுத்தது, வெற்றி கண்டது காங்கிரஸ். நான் என்ன கேட்கிறேன், இதையெல்லாம் நீங்கள் சொல்வீர்கள், நானும் ஏற்கிறேன், நானும் இது விவாதம் 100 முறை பண்ணிருக்கேன். ஆனால் இதை திமுக ஏற்கிறதாங்கிறதா என்னுடைய கேள்வி. உங்களுடைய தோழமை இயக்கமா திமுக ஏற்கலையே. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் திமுக நாங்கள் இதை சொன்னதை அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள், ஆனால் நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கின்றோம் என்று நான் இன்னமும் தெளிவாகத்தான் சொல்றேன். ராஜீவ் கொலையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று அதிமுக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய நிலைப்பாடு அப்படி இருக்கிறதா? அந்த கொள்கையில் உடன்பட்டிருக்கிறீர்களா? எங்களை பொறுத்தவரையில் கொலைக்கு உடந்தையாக இருந்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். கொலைக்கு அவர்கள் உடந்தையாக இல்லை என்று ஏதாவது ஒரு உண்மையை வைத்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் உண்மையான கொலையாளிகள், கொலை செய்வதற்கு முயற்சியில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய. இந்த வழக்கை பொறுத்தவரை இவர்கள் குற்றவாளிகள் தான் என்று காங்கிரஸ் நம்புகிறதா இல்லையா? நீதிமன்றம் நம்புகிறதா? நீதிமன்றம் அப்படிதான் சொல்லியிருக்குது. நீதிமன்றம் அப்படி சொன்னால் நாங்களும் அப்படித்தான் ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல, அது அவர்களைத்தான் விடுதலை செய்ய வேண்டும் என்று அதிமுக சொல்கிறது, திமுக சொல்கிறது. நீங்கள் ராஜீவ்காந்தி என்பது எந்த மனிதனை யார் கொலை செய்தாலும் என்னை பொறுத்தவரையில் சில பேர் சொல்றாங்க தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது. தூக்கு தண்டனை, மரண தண்டனை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். நீங்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக் கொண்டிருக்கும் போது பாண்டே இளங்கோவை அடித்து இளங்கோவன் செத்து விட்டால் பாண்டேவை நாம் மன்னிக்கலாம். ஆனால் பாண்டே 10 நாட்களாக சதி திட்டம் தீட்டி இளங்கோ இந்த வழியிலே வருவார், அவரை நாம் கொல்லலாம் என்று திட்டம் தீட்டி ஒருவரை கொன்றால் பாண்டையை விடக்கூடாது. பாண்டைக்கு தூக்கு தண்டனை என்றால் தூக்கு தண்டனை தான். நீங்கள் குண்டுகள் தயார் செய்து, மனித வெடிகுண்டை தயார் செய்து நீங்கள் ஒரு உயிரை போக்குகின்றீர்கள் என்று சொன்னால் சதி திட்டம் தீட்டி உங்களை எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிக்க கூடாது. மன்னிக்க கூடாது ஒரு பார்வை திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிற பாப்போம். நம்ம உங்களுடைய கூட்டணியில நீங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் வர வேண்டும், இணைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கண்டிப்பாக நான் விரும்புகின்றேன். அதை நான் வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் தேவைப்பட்டால் விஜயகாந்திடம் பேசவும் தயாராக இருக்கின்றேன் என்று நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே மக்கள் நல கூட்டியக்கம் அவர்களை சந்தித்து நேரில் அழைப்படுத்திருக்கிறது. மக்கள் நல கூட்டியக்கம் ஒரு நல்ல கட்சிகளுடைய கூட்டணி இயக்கமாக இருக்கிறது என்று பாராட்டு சான்றிதழ் தெரிவித்திருக்கிறார் திரு விஜயகாந்த் அவர்கள். சோ உங்களை விட்டு அவங்களோட பேர் அப்படி என்று மக்கள் நல கூட்டணியை சார்ந்தவர்கள் சொல்லி இருக்க. இல்ல அவர் விஜயகாந்த் அவர்கள் பேட்டியை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு கொடுத்த பேட்டியில விஜயகாந்த் அவர்கள் சொன்ன வார்த்தை பார்த்தவர்களை நல்லவர்கள் என்று சொல்லாமல் கெட்டவர்கள் என்று சொல்ல முடியும். இல்ல பார்ப்பதற்கு முன்னாடியே சொன்னார். ஜெயலலிதாவுக்கு துணை போகின்றவர்களா என்ற சொல்ல முடியும். இல்ல எல்லா விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் விஜயகாந்த் பார்வையும் எங்கள் பார்வையும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் இந்த மக்கள் நல கூட்டணி என்பது ஜெயலலிதாவுடைய பி டீம். ஜெயலலிதாவை ஜெயிக்க வைப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதற்காக இருக்க கூட்டணி என்றுதான் நான் நம்புகின்றேன். திரு விஜயகாந்த் அவர்கள் ஒருவேளை மக்கள் நல கூட்டணிக்கு சென்றால் எந்த கூட்டணிக்கு செல்வதற்கும் அவருக்கு உரிமை உண்டு. சென்றால் அப்போது நான் சொல்கிறேன், கேளுங்கள். சார், உங்களுடைய கூட்டணிக்கு ஏன் வரணும், மக்கள் நல கூட்டணிக்கு ஏன் போக கூடாது நீங்க நம்புவீங்க? ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், அதிமுகவை பீடத்திலிருந்து இறக்க வேண்டும் என்ற கொள்கையில் அவரும் உறுதியாக இருக்கின்ற காரணத்தால், அதுவும் இல்லாமல் மதச்சார்பற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தால்
அவர் வர வேண்டும். அதை தாண்டி இன்னொரு நோக்கம் அவருக்கு இருக்குது. உங்களுக்கு அந்த இதை நீங்க விட்டுட்டீங்க. ஆனா அவர் ஒரு உடும்புப்பிடியா இருக்கிறார். ஏன்னா அதிமுக திமுகவுக்கு மாற்று நான் அப்படின்னு விஜயகாந்த் வலியுறுத்திட்டே வர்றார். சோ அதிமுக திமுக ஆட்சி அல்லாத தேமுதிகவுடைய ஆட்சி என்ற சிந்தனை இருக்கிறது. சோ திரும்ப ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அவருக்கு ஒரு இறக்கம் இருக்கிறது. திரும்ப திமுக சேர்ந்தா அந்த இன்னும் இருக்கக்கூடிய ஓட்டுகளும் போயிருவாங்க ஒரு அச்சம் இருக்கு. சோ ஒரு மூன்றாவது மாற்று இயக்கம் அவர் என்ன நினைக்கின்றார் என்பதை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் அதிமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றதால் நாங்களும் திமுகவும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த அணி வலிமையான அணி, வெற்றி பெறுவதற்கு போதுமான அணி. இருந்தாலும் விஜயகாந்த் வந்தால் இந்த அணி இன்னும் பலம் கூடியதாக இருக்கும் என்பதற்காகத்தான் சொல்கின்றேன் ஒழிய விஜயகாந்த் என்ன நினைக்கின்றார் என்பதை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும்? விஜயகாந்த் உங்களோடு கூட்டணி சேர்ந்தால் தேமுதிக திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய 100 விழுக்காடு வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும். விஜயகாந்த் வரலன்னா அதே அளவு பலத்தோடு இருக்குமா? உங்களுக்கு பலம் குறைந்ததாக இருக்கும், வெற்றி உத்தரவாதம் இல்லை என்று கொள்ளலாமா? வெற்றி நிச்சயம். எவ்வளவு பெரிய வெற்றி என்பதில் வேணால் கேள்விக்குறி வரலாமே ஒழிய எங்களை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு வெற்றி நிச்சயம். விஜயகாந்துடைய மனைவியும் அந்த கட்சியுடைய மகளிரணி தலைவருமா இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்துதான் இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை ஊழலுக்கும் பிரச்சனை காரணமா இருந்திருக்கிறார்கள். இது பற்றி கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அவர்கள் ஏன் சேர்ந்தார்கள் என்று எனக்கு தெரியவே இல்லை, புரியவில்லை சொல்லியிருக்காங்க. சோ உங்களை நீங்கள் கூட்டணி சேர்ந்ததற்கு மறுநாள் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு கட்சி எப்படி நீங்க தேமுதிக திமுக வரணும் எதிர்பார்க்கிறீங்க? நீங்க எங்களை பொறுத்தவரையில் தேமுதிக என்று சொன்னால் அந்த கட்சிக்கு தலைவர் விஜயகாந்த். விஜயகாந்த் என்ன சொல்கின்றார் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது. விஜயகாந்த் எடுக்கும் முடிவுதான் எங்களுக்கு தேவையே ஒழிய மற்றவர்களை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது. இல்ல இதுல அவங்க எவ்வளவு ஒரு இன்ஃபுளுன்ஷியலான ஆள் அப்படிங்கறத மறந்துட முடியாது. நான் சொல்றேன், ஒரு சந்திரகுமார் அந்த கட்சியுடைய கொறடாவா இருக்கிறார், கொள்ளையோர் செயலாளர் இருக்கிறார், வேற ஏதாவது அவர் கூட ஏதாவது சொல்றாரு. இவங்க குடும்பத்தில் உறுப்பினரா இருக்கிறார், அவங்க மகளிரணி தலைவியா இருக்கிறாங்க, விஜயகாந்தோட மனைவியா இருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் என்னங்கிறதும் இன்னைக்கும் கூட்டங்கள்ல விஜயகாந்த் பேச்சுக்கு இணையாக மதிக்கப்படக்கூடியது பிரேமலதாவோட பேச்சா இருக்கிறது. இதெல்லாம் மறந்துட முடியாது. சோ அவங்க ஏதோ சொல்றாங்கன்னு போன அது நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரே கருத்தை சொல்வதில்லை. அழகிரியார் கலைஞருடைய மகன், திமுக நீக்கப்பட்டவர் என்பது வேறு, கலைஞரின் மகன் தான். இல்ல இன்னைக்கு திரு வாசன் அவர்கள் ஏதாவது சொன்னாலும் இல்ல திரு வாசன் அவர்கள் ஏதாவது ஒண்ணு சொன்னாருன்னு அதை நான் மேற்கோள் காட்டி திரு இளங்கொண்டனை கேட்க முடியாது. ஏன்னா வாசன் கட்சி விட்டு வெளியே அவருக்கும் காங்கிரசுக்கும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வ தொடர்பு கிடையாது. சோ அதையும் இதையும் ஆனால் திரு சிதம்பரம் அவர்களோ திரு தங்கபால் அவர்களோ என்னதான் முரண்பட்ட கருத்துக்கள் கொண்டவராக இருந்தாலும் அவர் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான பிரமுகர்கள். அவர்கள் சொல்ற கருத்தை நம்ம அப்படியே விட்டு போயிட முடியாது. சோ பிரேமலதா சொல்லக்கூடியதும் அழகிரி சொல்லக்கூடியதும் ஒன்றா நீங்க எப்படி பார்க்க முடியும்? பிரேமலதா சொல்வதையும் விஜயகாந்த் சொல்வதையும் என்னால் ஒரு நாள் பார்க்க முடியாது. மக்கள் ஆய்வு மையம் என்ற அமைப்பிலிருந்து தனியார் தொலைக்காட்சிகள் வரை எல்லா அமைப்புகளும் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல அதிமுக தொடர்ந்து ஒரு எட்ஜோட இருக்குங்கிறத நீங்க மறுப்பீங்களா? எல்லா கருத்து கணிப்புலுமே விடாமல் அதிமுக ஒரு முன்னெத்தியராக இருக்கிறது. அவர்கள் ஒரு அட்வான்டேஜ். இந்த கணிப்புகள் என்று சொல்வதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் எல்லா கணிப்புகளையும் நீங்கள் பார்த்தாலும் திமுக காங்கிரஸ் தேமுதிக மூன்றும் சேர்ந்தால் அதிக பெர்சன்டேஜ் தான் வருவீங்க. கருத்து கணிப்பை நம்ப மாட்டீங்க, ஏற்க முடியாது. ஆனா இது மூணையும் சேர்த்தா ஏத்துருவீங்க சொல்றதுனால நீங்க கருத்து கணிப்பு என்பதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். ரெண்டு வரையும் முரண்பட்டதா இருக்குது. நான் ஏற்க மாட்டேன், அவர்லாம் ஒரு மனுஷனே இல்ல, ஆனா நல்ல மனுஷன் சொன்னா அது என்ன அர்த்தம்? நீங்கள் அவனை மனிதராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன். உங்கள் கணக்குப்படியே உங்கள் வாதப்படியே கருத்து கணிப்புகள் இதை சொல்கின்றன என்றால் அதே கருத்து கணிப்புகளில் வர எண்ணிக்கைகளில் இந்த மூன்று கட்சிக்கும் இருக்கின்ற எண்ணிக்கையை நீங்கள் கூட்டி பார்த்தால் உங்களுக்கே தெரியும் ஒரு பலமான கூட்டணி. அதிமுக ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்கொள்ளல. இதற்கு முன்னால் இல்லாத அளவுக்கு அவர்கள் மக்கள் நல திட்டங்கள், குறிப்பாக விலையில்லா பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இலவச பொருட்கள், கிரைண்டர், மிக்சி, காளை, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் அவங்க வீடுகளில் சேர்ந்திருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு அதிருப்தியோ வெறுப்போ இல்லை. மாறாக திமுக மீதான அவர்சன் இன்னும் நீடிக்கிறது. இப்படி ஒரு சமூக பார்வையை உங்களுடைய மறக்க முடியுமா? இது எப்படி இருக்குன்னா, இந்த சமூக பார்வை பூனை கல்ல மூடிக்கிட்டா உலகமே இருந்து போச்சுடுறா, அப்படிதான் இருக்கு இந்த பார்வை. நீங்கள் நீங்க பாத்துட்டா, நீங்க 6 மாசமா பேப்பர்ல பாருங்க, விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் போராட்டம் போராட்டம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 3 மாசமா மந்திரிமார்கள் போராட்டங்கள்லாம் மக்கள் அவர்களை துரத்தி அடிக்கிறாங்க. இலவச பொருட்கள் கொடுக்கப்படுகின்றன, அடுத்த திருப்பி அவர்கள் தரப்படுகின்றன. காரணம், கொடுக்கப்படுகின்ற மிக்சியும் ஃபேனும் ஓடுவதில்லை, கெட்டு போய் விட்டுகிறது. ஆகவே மக்களுக்கு ஜெயலலிதாவின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா ஒரு ஈவு இரக்கமற்றவர்.
மனிதாபிமானமே இல்லாதவர் என்பதை சமீபத்தில் சென்னையில் பெய்த மழையிலும் வெள்ளத்திலும் அவர் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லாதது மூலமாக காட்டிக்கொண்டார். ஆகவே மக்கள் நீங்கள் எனக்கு இலவசமாக தரவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு ஆறுதலாக கூட இந்த அம்மையாரால் ஒரு வார்த்தை சொல்ல முடிய, நேரில் வந்து பார்க்க முடியவில்லை என்று நினைக்கும் போது மக்கள் மீது பற்றில்லாத ஒருவர் ஏன் நமக்கு முதல்வராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு தமிழகத்திலே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற மக்கள் உள்ளத்தில், எண்ணத்தில், சிந்தனைகளில் இருக்கின்ற விஷயம். இல்ல அவர் போய் பார்வையிடலுங்கிற சொல்லிட முடியுமா? நம்ம முதல் கட்ட மழை பெய்யும்போது போய் நின்று பார்வையிட்டதும் சும்மா ராதாகிருஷ்ண போய் 5 நிமிஷம் நீங்க காரை விட்டு இறங்க மாட்டீங்க, கார்லயே உட்காந்துக்கீங்க, பை பை பைன்னு சொல்லிட்டு வாக்காள பெருமக்களே வாக்கு போடுங்கன்னு சொல்ல. இதெல்லாம் ஏங்க டெல்லியிலிருந்து ராகுல் காந்தி எவ்வளவு வேலையை விட்டு போட்டு ஓடி வந்து பாக்கலீங்களா? சென்னையில பார்த்தாரு, கடலூர்ல பார்த்தாரு, பாண்டிச்சேரியில பார்த்தாரு. ஏன் கருணாநிதி கலைஞர் அவர்கள் 93 வயதாக இருந்தவர், அவர் போய் நிவாரணப் பொருள் கொடுக்க முடியவில்லையா? வெள்ள பிரச்சனையில பாத்தீங்கன்னா ஜெயலலிதா தவிர அத்தனை அமைச்சர் பெருமக்களுமே வந்து எல்லா இடத்துலயும் போய் பார்வையிட்டாங்க, நிவாரணப் பொருள் பார்வையிட்டாங்க. போய் மத்தவங்க கொண்டு வர பொருள் எல்லாம் முடிக்கி ஸ்டிக்கரை ஒட்டி கொடுத்தாங்க. நீங்க வந்து இன்னைக்கு இந்த வெள்ள நிவாரண பொதுவில் நான் சொல்ற வெள்ள நிவாரணத்தை செய்தவர்கள் கிட்டத்தட்ட 85% தன்னார்வ நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இளைஞர்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்டியர்களும் செய்தார்கள். அரசாங்கம் செய்தது, அரசியல் கட்சிகள் செய்தன என்பதை விட இதை விட அதிகமாக செய்தவர்கள் அவர்கள் தான். இந்த அரசாங்கம் என்ன செய்தது? இந்த வைத்தியலிங்கம் என்ன செய்தார்? பன்னீர்செல்வம் என்ன செய்தார்? ஏன் கீழே இருக்க இந்த வட்டம் மாவட்டம்லாம் இருக்கிற என்ன செஞ்சாங்க? அவங்க ஊடகங்கள்ல பதிவு செய்யப்பட்டவர்கள். அவங்க பன்னீர்செல்வம் சவுகார்பேட்டைக்கு போய் நீங்க அங்கே இருக்கின்ற வட இந்திய இளைஞர்களை கேளுங்கள். அவர்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு கோடிக்கணக்கான பொருட்களை வண்டிகளிலே மினி லாரி என்று சொல்கின்றோமே அதில் ஏற்றிக்கொண்டு போகும்போது அதிமுக குண்டர்கள் அவர்களை வழிமறைத்து அவர்கள் கொண்டு போன பொருள் எல்லாம் ஜெயலலிதா போட்டோ ஊட்டிக்கிட்டாங்க. அதே போல அதிமுக ஆட்சி மீது ஒரு முக்கியமான 25 துறைகள் மீது ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு நீங்க சொன்னீங்க. வெளியிட்டு அதற்கான ஆதாரங்களை அப்போதே ஊடகவியலாளர் கேட்கும்போது நீங்க தனியா வாங்க சொல்றேன்னு சொன்னீங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆள்கிட்ட எதற்கு தனியாக சொன்னதப்ப அதற்காக தான் புத்தகத்தை போட்டே நாங்கள் கொடுத்தோம். நீங்க பால் கொள்முதல்ல ஊழல், பால் விநியோகத்தில் ஊழல், நெல் கொள்முதல்ல ஊழல், அங்க பதுக்கி இப்படியே இருக்கிற நெல் விநியோகத்தில் ஊழல் என்று ஒரு வரியோடு நிறுத்தவில்லை. ஒரு பக்கம் அதற்கு செலவிட்டு இருக்கின்றோம். எப்படி ஊழல் நடந்தது என்பதையும் எழுதி இருக்கின்றோம். கவர்னர்கிட்ட கொடுத்ததிலும் ஆதாரம் கொடுக்கல, நீங்க ஊடகங்கள்ட்ட நீங்க சமர்ப்பித்தலும் ஆதாரம் கொடுக்கல. எங்கேயாவது நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த புத்தகம் இருந்தா கொண்டாங்க காமிக்கலாம். இல்ல நான் முழுமையா பார்த்தேன்னா ஒரு சப்ஸ்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க ஒரு ஆதாரம் என்ன நிச்சயமாக நீங்க வந்து இப்ப லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் யாரு கொடுத்தாலும் நீங்க பேர் சொல்லணும்னு சொல்வீங்க. இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். சரியா ஆதாரத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் இது ஒருவேளை நீதிமன்றத்திற்கு வரும்போது அந்த ஆதாரத்தை அழிப்பதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யும். ஆகவே வேண்டிய விஷயங்களை சொல்லி இருக்கின்றோமே ஒழிய ஆதாரம் என்று வரும்போது பின் பாயிண்டா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்தில் நீங்க ஒரு ஆட்சியை பற்றி, அது அதிமுக காங்கிரஸ் எந்த இயக்கமா இருந்தாலும் ஒரு ஆட்சியை பற்றி இது வந்து ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொன்னா அதுல வந்து ஒன்னும் குழப்பம் இல்லை. அரசியல் ரீதியாக சொல்லப்படக்கூடியது அவர்களுடைய நியாயம் சொல்லலாம். மாறாக இந்த துறையில் ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லும் போது இந்த துறையில் எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று சொன்னா தான் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கு பற்றி சொல்லும் போது மிக ஆதாரத்தோடு தான் சொல்லும். கொக்கோ கோலா பெருந்துறையில் இருக்கின்ற சிப்காட்டில் கொக்கோ கோலாவும் தமிழக அரசும் ஒப்பந்தம் போட்டு இருக்கின்றார்கள். கொக்கோ கோலா அங்கே ஃபேக்டரி வருவதற்கான எல்லா ஆயத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது அப்படி கிடையாது என்று தோப்பூர் வெங்கடாச்சலம் மந்திரி சொல்லுங்க, கிடையாதுன்னு சொல்லாரு. தமிழக அரசும் அந்த கொக்கோ கோலா நிறுவனமும் நில ஒப்பந்தம் நிலம் வாங்கி அதை காண்பித்து கேன்சல் பண்ணாங்களா? குமாரசாமியுடைய அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு என்ன காரணம் என்று ஆதாரத்தோடு நாங்கள் காட்டியதால் தானே அவர் சிறைக்கு போனார் அமைச்சர். கொக்கோ கோலாவும் தமிழக அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதை நான் ஏற்கிறேன். ஆனா இதுல ஊழல் நடந்ததுங்கிற எங்க காட்ட முடியும் நான் கேட்கிறேன். 2 பேர் ஒப்பந்தம் போட்டாலே ஊழல் சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ஏன் நாங்கள் ஒப்பந்தமே போடவில்லை என்று ஏன் சொல்கிறீர்கள்? என்னுடைய நீங்க கேட்கறதுனால சொல்றேன். தோப்பூர் வெங்கடாச்சலம் என்ற மந்திரி 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் கொக்கோ கோலாவுக்கு அது கொடுத்தாரு. சும்மாவா கொடுப்பாங்க இவங்க? என் மேல ஒரு அவதூறு வழக்கு வரணுமா? நீங்க ஒன்றும் வாய் தரல, என் மேலதானே போட போறாங்க. ஐடிசி ஹோட்டல் 6 மாசமா திறக்காம வச்சிருந்தாங்க. 12 கோடி ரூபாய் கேட்டு அவங்க 6 கோடி ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க.
இதெல்லாம் வந்து திமுக மேடையிலும் காங்கிரஸ் மேடையிலும் பேசக்கூடிய விஷயங்கள் மாதிரி நம்ம அப்படி அவர் 10 கோடி கொக்கோ கோலா விஷயம் என்பது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பேசுகின்ற விஷயம். முத்துக்குமாரசாமி விஷயம் என்பது தென் மாவட்டங்களில் அத்தனை பேரும் பேசுகின்ற விஷயங்கள். இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிவுகள் அதை எதிரொலிக்கும். நான் சொல்றேன், ஒரு போற போக்குல சொல்லும் போது இதுல வந்து பாத்துட்டு திரு இளங்கோவனும் பாண்டே ஏற்கனவே பேசி வச்சுட்டு செஞ்சிருக்காங்க. இளங்கோவன் பாண்டே எவ்வளவு வாங்கிட்டாரு, பாண்டே தந்தி நிறுவனம் வந்து இவ்வளவு கொடுத்துருன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பேசினா அது வந்து எப்படி நம்ம ஏற்க முடியும்? வாய்க்கு வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் ஒரு ஆதாரப்பூர்வமான நீங்க தான் ஒரு கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட். நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை புத்தகமாக நீங்கள் அது இல்லை என்றால் என் மீது வழக்கு போட வேண்டியதாலே. யார் யார் மேலேயோ கேஸ் போடுறீங்க, எம்எல்ஏ ஏற்கனவே 4 கேஸ் போட்டிருக்கீங்க. ஏன் இதுக்கு கேஸ் நீங்க போட வேண்டியதானே? ஏன் போடல? அது உங்க மேல வழக்கு போடல அப்படிங்கனாலே அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்ப என்ன காரணம்? ஒண்ணாம் பதில் சொல்லலாம், பதில் சொல்லல. சரி, நீங்க இப்போ தப்பு நான் சொல்றேன், புத்தகம் போட்டு நான் வெளியிடுறேன், நான் இளங்கோவன் ஏனாதாரமா இருக்கிறேன், அது வேற விஷயம். பட் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அந்த புத்தகத்துக்கு நீங்க பதில் சொல்லுங்க, கேஸ் போடுங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில டெல்லியில வந்து கடுமையான போராட்டம் மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் மாணவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். எல்லா கட்சி பிரமுகர்களும் பாஜக தவிர எல்லாரும் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இந்தியா துண்டாடப்பட வேண்டும் என்றும், அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது தவறு என்றும், அவருக்கான பழிவாங்கும் நடவடிக்கை தொடரும் என்றும் பகிரங்கமாக கோஷம் போடக்கூடிய கூக்குரடக்கூடிய மாணவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடிய சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய, அதில் பெருமை பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமானால் உங்களுடைய தேசப்பற்றுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? டெல்லியில் இருக்க அந்த வந்து எது நடந்தாலும் பல்கலைக்கழகங்களில் நடப்பவை RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் தூண்டி விட்டு நடக்கக்கூடிய செயல்கள். அதை எங்களுடைய கட்சி அங்கே பார்த்துக் கொள்ளும். என்னை பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற பல்கலைக்கழகங்களை பற்றி பேசுங்கள், நான் சொல்கிறேன். இல்ல, எனக்கு என்ன வியப்புன்னு, இந்த வந்து ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்சல் குருவுடைய தூக்கிலிடப்பட்டது கூட நினைவு தினத்தை வச்சு அவங்க சொல்றாங்க. அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது தவறுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்சல் குருவை ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் தூக்கில் இட்டது முந்தைய ஆட்சி. நான் காங்கிரஸ் ஆட்சி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, முந்தைய அரசு, இந்திய அரசு. சோ அப்சல் குருவை ஏன் தூக்கிலிட்டு சொல்லி சண்டை போடக்கூடிய ஒரு குரூப்புக்கு போய் நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா, ராகுல் காந்தி உங்களுடைய கட்சியுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு கொடுக்கிறார். தவறாக புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை வந்து திசை திருப்பியதே பாரதிய ஜனதா கட்சியும் RSS. சார், இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை எதிர்த்துதான் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல நான் சொல்றேன், தயவு செய்து நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனையில அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யறது, அப்புறம் நாள் தலைமுறை வராங்க, அதற்கு பிறகு விஸ்தரிக்கப்படுது, பிரச்சனை விரிவாகுது. அப்புறம் ஆனால் போராட்டம் நடந்தது, வழக்கறிஞர்கள் அடிக்கிறார்கள், தகராறு வருது, அதெல்லாம் நடக்குது. வழக்கறிஞர் எல்லாத்துக்கும் இந்த மூல காரணம் இத்தனை விஷயம் சம்பவங்கள் நடப்பதற்கும் RSSம் பாரதிய ஜனதா கட்சி தான். இப்ப வந்து பிஜேபி காரங்க அடிச்சாங்க, காவி சட்டை போட்டு வந்தாங்க, கருப்பு சட்டை போட்டு வந்தாங்க, நீதிமன்றம் நடந்ததுங்கிறலாம் நான் இருக்கு, நான் மறுக்கல. இது பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க? அப்சல் குரு. அப்சல் குரு ஏன் தூக்குல போட்டீங்கன்னு கேட்கறது அவங்க கேள்வி. அப்சல் குரு தூக்க போட்டது இந்திய அரசு. கேட்டு அதோடு நிறுத்தி இருந்தால் விஷயம் வேறு. திசை திருப்ப முயற்சி செய்ததால் இந்தியா துண்டாடப்படும் வரை ஓய மாட்டோம் சொல்ற ஒரு கூட்டம் சார். அந்த கூட்டத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சு நிக்கிறீங்க. நீங்க சில விஷயங்களை நீங்கள் திசை திருப்ப பார்க்கின்றீர்கள், அதுலதான் சங்கடங்களே வருது. விஷயத்தை நேரடியாக சந்திப்பது என்பது திசை திருப்பப்பட்ட பிறகு அதை சந்திப்பது என்பது. யார் திசை திருப்பா? எங்க திசை? பாரதிய ஜனதா கட்சி RSS தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வினையும் எதிர்வினையும் எப்படி சார் ஒன்னாயிரும்? அவர்கள் வந்து அப்சல் குருவுடைய மரண தூக்கு தண்டனை வந்து கண்டிச்சு கோஷம் போடுறாங்க. அப்சல் குரு மரண தண்டனை நிகழ்ந்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல. அதுக்கு வந்து நீங்களே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இவ்வளவுதான் கேள்வி. அதற்கு பிறகு நடந்த முரண்பாடுகள் பேசலாம். மாணவர்கள் வன்முறையாளர்களால் தாக்கப்படும் போது அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டியது காங்கிரசின் கடமை, அதை நாங்கள் செய்யட்டும். மற்றபடி இந்தியா துண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லவர்கள் உங்களுக்கு மாணவர்களாக மட்டுமே தெரிகிறார்களா? மாணவர்கள் எந்த சூழ்நிலையில் அதை சொல்கின்றார்கள் என்பதையும் அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் தான் சொல்லலாம். இந்தியா துண்டாடப்பட சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை பெரியதாக்கி மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்ட காரணத்தால் தான்
அதை முறியடிப்பதற்கு காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தது. சார், இந்த நாடு துண்டாகி விடுமோ என்று அச்சப்படுகிறேன் என்று சொன்ன வைகோ மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், இந்த நாடு ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும், நான் தமிழ் தேசியம் பேர் சொன்ன சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம், இவர்கள் மீதெல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டம். அவர்கள் மாணவர்களுக்கு இன்றைக்கும் அவர்கள் தமிழக சாலைகளில் வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீங்க யாருக்கு இவங்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் பயன் சொல்றீங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தேசம் பற்றிய பார்வை மாறுபடுகிறது. பேரை உள்ளர்த்தத்தோடு தூண்டி விடும் போது யார் தூண்டி விடுகின்றார்களோ அவர்களை எதிர்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது. தூண்டி விடுற பத்தி நீங்க பேசினாலும் நான் கேட்கிறேன். என்னோட இறுதியான கேள்வியா நான் வைக்கிறேன். ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில ரோஹித் மில்லா அப்படிங்கிற மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். ராகுல் காந்தி அவர்கள் நீங்கள் சொன்ன அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நேரடியாக போய் ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில மாணவர்கள் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். இது ஹைதராபாத்ல நடந்த சம்பவம் முதல் சம்பவமா? சென்னை ஐஐடியில் என்ன நடந்தது? அம்பேத்கர் பெரியார் படிப்பு வாசிப்பு மையம் என்று வைத்துக் கொண்டார்களே, அவர்கள் மீது இதே மாதிரி நடவடிக்கை எடுத்தார்களே. மேல இருந்து இந்த HR மினிஸ்டர் அந்த அம்மா சொல்லி லெட்டர் போட்டு எடுத்தாங்களே, அதே மாதிரி தானே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியிலும் மேல இருந்து லெட்டர் வந்துதானே அவங்க மீது நடவடிக்கை எடுத்தாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அதுக்காகத்தான் நான் வரவும் செஞ்சேன். இதே போல ரோஹித் விமுலா இப்போது தற்கொலை செய்து கொண்டது போல ராகுல் காந்தி தன்னுடைய அக்கறையை எல்லா வேலையும் விட்டு பாய்ந்து வந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில காட்டியது போல 2008ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற தலித் மாணவன், ஒரு மிக 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 மோசமான பிற்படுத்த குடும்பத்தை சேர்ந்தவன், அதே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில தற்கொலை செய்து கொண்டான். யாருக்கா தெரியுமா? மத்தியில் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்தில் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி. அப்போ யாராவது ஒருத்தர் செந்தில்குமார் என்ற மாணவன் அதே ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில ஒரு தமிழன் சேலத்தை சேர்ந்தவன் தலித் மாணவன் தற்கொலை செய்தான். யாருக்கா தெரியுமா? 2 இடத்துல நடந்திருந்தது காங்கிரஸ் ஆட்சி. 2008 நடந்ததுக்கு நீங்க இப்ப காரணம் கேட்க ஒரு கூக்கோல் இல்லை, ஒரு கோஷம் இல்லை. ராகுல் காந்தி வந்து உண்ணாவிரத்தில் பங்கேற்கவில்லை. மத்தியில் அவர்களுடைய ஆட்சி. இங்க திமுக காங்கிரஸ் சென்னை ஐஐடியில் நடந்த சம்பவத்திற்கு முதல் குரல் கொடுத்தது ராகுல் காந்தி டெல்லியில். இப்ப நடந்த பிஜேபி ஆட்சியில் நடந்தா குரல் கொடுப்பீங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அமைதியா இருப்பீங்களா? இப்ப நடந்த சம்பவங்களுக்குத்தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய 2008 இல்லது கிமு இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன சார்? இப்ப நடக்கிறத பேசுங்க சார். அன்னைக்கு ஏன் பண்ணல? இப்ப நீங்க பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கே விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள அன்னைக்கு கட்சியே இல்ல, அதனால கலந்து கொள்ளன்னு சொல்லி கட்சியே இல்ல, கலந்துக்கல. கட்சி இருந்துட்டு கலந்து கொள்ளாதான் சார் பேசணும். நீங்க வந்து 2008 என்னுடைய கேள்வி 2008 நடந்தது இது சார். ஒரு பதிவு கூட கிடையாது. நீங்க கேளுங்க. நீங்க செந்தில்குமார் 2008 அதே ஹைதராபாத் தற்கொலை பண்ணது பற்றி ஒரு பதிவு கூட கிடையாது சார். 67க்கு முன்ன ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இப்ப ஏன் இல்லன்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியுமா? 67 நீங்கள் சொன்ன நோக்கம் நிறைவேற்கிறாங்க. நீங்க நடக்கிற சங்கதியை பத்தி பேசுறீங்கன்னா நான் விஷயம் சொல்றேன். நீங்க 8ல நடந்தது, 48ல தான் நான் பிறந்தேன், அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் கேட்கிறேன். 48 2008 அது போக 2008 நான் பதில் சொல்ல மாட்டேன் சார். இப்போது நடைபெறுகின்ற சம்பவங்கள், நாளை நடைபெற இருக்கின்ற சம்பவங்களுக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பார்ப்பதுதான் முன்னேறுவதற்கு அறிகுறியாக இருக்குமே ஒழிய கடந்த காலத்தில் நடந்தாலும் திப்பு சுல்தான் ஏன் தோத்தாலும் என்ன சொல்லுங்க. ஓகே, கடந்த கால சம்பவத்தை விட்டு நடக்க போற சம்பவத்தை பற்றி மட்டும் பேசுறேன். ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கு மேல அவங்க அப்பீல் போகும்போது கடுமையான ஒரு எதிர்ப்பை, கண்டனத்தை காங்கிரஸ் கட்சி கடுமையாக பேசியிருக்கு. நீங்க எஸ்பெஷலி விட்டு வைக்கவே இல்லை. உங்களுடைய கட்சி தலைவர் மீதும் துணைத் தலைவர் மீதும் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வரும்போது அந்த கேஸை ரத்து பண்ணிருங்க, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் மாறி அப்பீல் போறாங்க. அத்தனை நீதிமன்றத்திலும் நேஷனல் ஹெரால்டு கேஸை நாங்கள் ரத்து செய்ய முடியாது, வழக்கை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய வழக்கில் ரத்து பண்ண நீங்க 4 அப்பீல் போவீங்க. ஜெயலலிதா அப்பீல் போனா ஊழல் ராணி, ஊழல்வாதின்னு சொல்லி குற்றச்சாட்டு. ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்குக்கும் நேஷனல் ஹெரால்டு வழக்குக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குங்க. அமௌண்ட் வித்தியாசப்படலாம். சாட்சி எங்கு? எல்லாமே காகிதத்தில் 10,000 புடவை, 4,000 செருப்பு, ஒட்டுமொத்த வேல்யூ 66 கோடி ரூபாய். சொல்றேன், ஒட்டுமொத்த வேல்யூ 66 கோடி ரூபாய் இருக்கு. நீங்க நேஷனல் நீங்க வேற ஏதோ கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பணத்தில் இருந்து அதுக்கு டிரான்சாக்சன் பண்ணி வெறும் 50 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் மொத்தம் முடிஞ்சிருக்கு. அதாவது ஜெயலலிதா கேஸ போய் நீங்க நேஷனல் ஹெரால்டு இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன சொல்றது எனக்கு தெரியும். இல்ல சார், நீங்கள் ஊழல் பணத்தில் திளைத்தவர்கள். நீங்கள் நேஷனல் வராமல் இருப்பதற்கு கோர்ட்டுக்கு அவங்க போனாங்க. சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு வராமல் சொன்னாங்க. போக மாட்டேன்னு சொன்னாங்க, போக வேண்டாம் உயர்நீதிமன்றத்தில் கேட்டாங்க. உயர்நீதிமன்றம் அவருடைய கோரிக்கையை நிராகரித்தது. எல்லாம் சொன்னாங்கன்றது வேற விஷயம், எல்லாம் செஞ்சாங்க. நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தவிர்க்கணும். ஜெயலலிதா என்ன கேட்டாங்களோ போலாங்க, நீதிமன்றத்துக்கு போலாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போகாமல் இருக்கவும் முடியும் என்ற காரணத்தால் அதற்கு விளக்கு கேட்டாங்க. ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்குடைய ஒட்டுமொத்த மதிப்பு 66 crores. நீங்க 66
96 பிறகு அதான் சொல்றேன். இந்த கேஸ்ல நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல ஜெயலலிதாவுடைய சொத்து வழக்கையும் நேஷனல் ஹெரால்டையும் இது பண்ணதே என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்ல இதுலயுமே பெருந்தொகை தொடர்பு இருக்கு, பெருஞ்சொத்துக்கள் தொடர்பு இருக்கு. திரு சுப்பிரமணியசாமி வந்து வழக்கு போட்டிருக்காரு. பேப்பர் டிரான்சாக்சனை பொறுத்து இந்த வழக்கு போட்டிருக்காங்க, வேண்டுமென்றே போட்ட வழக்கு. நீங்கள் அவங்களும் அந்தமா தான் சார் சொன்னாங்க. கருணாநிதி மேல வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட போட்ட வழக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட பொறுப்புல வீட்டுல 10,000 செருப்பா வச்சிருப்பாங்க. 10,000 செருப்பு, 10,000 நகை, 10 கிலோ நகை இருக்கட்டும் சார். அதோட ஒட்டுமொத்த வேல்யூ 66 crores சார். இந்த நேஷனல் கேஸோட ஒட்டுமொத்த வேல்யூ வந்து crores சார், 1000 crores, 1000 கோடிகளுக்கு மேல உள்ள சொத்துக்கள் இல்ல. அதனால நீங்க வந்து சுப்பிரமணிய சாமி உளறி வச்சது நீங்க அப்படியே சொல்றீங்க. அவ்வளவுதான். சுப்பிரமணிய சாமி சொன்னதை உயர்நீதிமன்றம் ஏற்றிருக்கு சார். உச்சநீதிமன்றம் பாண்டே ஏற்கிறது இல்ல, உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. சரி, தீர்ப்பு வரட்டும். ஜெயலலிதா இதுல ஏற்கனவே தீர்ப்பு சொல்லப்பட்ட தீர்ப்பு. இன்னொரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா கூட்டல் பொருட்கள்ல ஒரு ஜட்ஜு தவறு செய்யறதுனால இந்த அம்மா வெளியே இருக்காங்க. அந்த கூட்டல் பொருட்கள் சரியானா நாளைக்கு இந்த அம்மா உள்ள போகும்போது முடிஞ்சு போன கேஸ் இது. 18 வருஷமா நடந்து முடிஞ்சு போன கேஸ். அந்த காழ்ப்புணர்ச்சினாலும் இப்பதான் போட்டிருக்காங்க. அது இல்ல ட்ரையலுக்கே இது கோர்ட்ல விவாதத்திற்கே வரவில்லை. ஆகவே அதையும் இதையும் கம்பேர் பண்றது. ஏன்னா நேரு குடும்பத்து மேல எவ்வளவு சொல்லுங்க, சொத்தையே ஆனந்த பவனியே நாட்டுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பத்துக்கு பர்சனல் இன்கம் சொல்றது நேரு எழுதுற புக்ஸ்ல இருந்து வர ராயல்டி தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. நன்றி திரு இளங்கோவன். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை எங்களுடைய பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.